அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் வியாழக்கிழமை மாலை வேளையில செய்த லட்சுமி குபேர பூஜை, திருவோண வழிபாடு, அதோட சேர்த்து பெருமாளை நம்ம எத்தனை வாரம் எப்படி வணங்கினா நமக்கு வீட்டில் இருக்க கஷ்டங்கள் நீங்கும், நம்மளுடைய செல்வ செழிப்பு மேலோங்கும், அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நிம்மதி, சந்தோஷம், லக்ஷ்மி கடாட்சம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மாலையில் ஒரு 5:30 மணி போல் துளசியை நல்லா துளசி செடியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற மனையில் ஒரு அகல் தீபம் ஏற்றி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நல்லபடியாக துளசி மாதாவை வணங்கியாச்சு. ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது துளசி. அதனால பெருமாளுக்கு நீங்க துளசி மாலை வாங்கி சாட்டும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை விளக்குவாரு. எந்த இடத்துல துளசி இருக்கோ அங்க எம்பெருமான் நாராயணனும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருப்பாங்க. நாராயணன் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க மகாலட்சுமி தாயார் கண்டிப்பா இருப்பாங்க. இந்த மண்ணகல் விளக்கெல்லாம் ஏத்துறதுனால கொஞ்சம் வெள்ளி விளக்கு ஏற்றவே நான் மறந்துட்டேன். வெள்ளி தீபம் ஏற்றவே இல்லை. ஸோ வியாழக்கிழமை அந்த குபேர நேரத்துல 4:30 to 6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல நம்ம உப்பு மேல இந்த வெள்ளி தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு தீபமாவும் ஏற்றுவோம்னு சொல்லிட்டு இந்த விளக்கு ரெடி பண்ணேன். கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேல காமாட்சி அம்மன் விளக்கு வெள்ளி விளக்கு வச்சு நெய் தீபம் தான் நான் ஏற்றிருந்தேன். ஸோ நெய் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஸோ என்னுடைய பங்கு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நான் விளக்குக்கு பயன்படுத்திக்குவேன். அதே மாதிரி வலம்புரி சங்கர துளசியை வச்சுட்டு நான் வீட்டில் வளர்க்குற அந்த சாமி கும்பிட்ற துளசியிலேருந்து துளசி பறிக்க மாட்டேன். ஒன்று கடையில் வாங்குவேன், துளசியை பூக்கடையில் வாங்கிக்குவேன். இல்லைன்னா பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பறிக்க மாட்டேன், இல்லை வியாழக்கிழமை, இல்லை புதன்கிழமை, இல்லை திங்கக்கிழமை அந்த நாளில் தான் பறிப்பேன். செவ்வாய் வெள்ளி நான் துளசியை பறிக்க மாட்டேன். அதே மாதிரி அந்தி சாந்தும் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா ஒன்று கடையில் வாங்கிக்கணும், இல்லைன்னா காலையிலேயே நம்ம செஞ்சுக்கணும், இல்லைன்னா நம்ம வளர்க்குற செடி தனியாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் நம்ம பறிக்கலாம். பூஜை பண்ணுற துளசியிலேருந்து நம்ம பறித்து அதிலே நம்ம பூஜை பண்ணக்கூடாது பெருமாளுக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ நல்லபடியாக மண்ணகல் மகாலட்சுமி விளக்கையும் 2 பக்கமும் ஏற்றிட்டு திருவோணம் அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பெருமானுக்கும் நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்றதுக்கு முன்னாடி மகாலட்சுமிக்கும் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கிருஷ்ணரையும் மகாலட்சுமியும் எடுத்து வச்சேன். எந்த பூஜை பண்ணாலும் குலதெய்வத்தோட ஆசையும் விநாயகர் பெருமான் ஆசையும் இருக்கும். அதனால விநாயகருடைய அபிஷேகமும் நான் எப்பவுமே எந்த பூஜை பண்ணாலும் எந்த இறைவனுக்கு நான் பண்ணாலுமே அங்க விநாயகர் கண்டிப்பா வச்சிருப்பேன். எங்க வீட்டுல நிறைய விநாயகர் இருக்காரு, குட்டி குட்டி விநாயகர். அதனால ஒவ்வொரு பூஜை பண்ணும்போதும் ஒவ்வொரு விநாயகர் மட்டும் எடுத்து நான் அபிஷேகம் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை தங்க விநாயகர், அந்த கோல்டன் விநாயகர் தான் எடுத்து நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். கிருஷ்ணருக்கு அந்த ஆடி தபசு அப்படிங்கிற அந்த நாள்லயே நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். என்னதான் இருந்தாலும் திருவோணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். அது மட்டும் இல்லாம திருவோணத்தன்னைக்கு பெருமாளை வழிபடுறது, கிருஷ்ணரை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். குழந்தை பேருக்கும் மன சஞ்சலத்தை போக்குறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பதற்கும் இந்த கிருஷ்ண பரமாத்மா நமக்கு அருள் செய்வாரு திருவோணம் அன்னைக்கு. அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜையை பத்தி சொல்லவே வேணாம். நிறைய பேர் இதை செஞ்சு பயனடைஞ்சிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்லயும் சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் எளிமையா கலசம் வைக்காம ஒரு போட்டோ வச்சு அதுல சில்லறை அர்ச்சனை பண்ணி தான் நான் எளிமையா தான் பண்ணுவேன். விளக்கு கூட பாத்தீங்கன்னா மண்ணகல் விளக்கு தான் ஏற்றிருக்கேன். ஸோ நெய்வேதமா பாத்தீங்கன்னா நிவேதனமா கடலை மிட்டாயும் தேன் மிட்டாயும் இனிப்புக்காக அந்த புதுசா வாங்கின பேக்கெட்ல இருந்து பிரிச்சு சாமிக்கு முதல்ல வச்சிருந்தேன். சந்தனம் குங்குமம் பூவெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே பாத்தீங்கன்னா பூஜை ரூமே ஒரு அழகா இருந்தது. எனக்கு வியாழக்கிழமை சாயங்காலமே பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுல வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்றதுக்கு சில்லறை எடுத்துட்டேன். அப்புறம் தீர்த்தத்துல துளசியை பச்சை கற்பூரமும் போட்டு நல்லா கலக்கி வச்சாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் கஷ்டங்கள் இருக்கு, எதிர்மறை ஆற்றல் இருக்கு, நம்மளுடைய பழக்க வழக்கத்தினால நிறைய பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா பெருமாள் வழிபாடு வெள்ளிக்கிழமைகள்ல செய்யறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்வாங்க, அது தெரியும் எல்லாருக்குமே. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டுல லக்ஷ்மி கடாட்சமும் சேர்ந்து கிடைக்கும். வெள்ளிக்கிழமை 11 வார வெள்ளிக்கிழமையில நம்ம போய் பெருமாள் கோவில்ல துளசி அல்லது தாமரை இது 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க சாத்தணும். தாமரை கிடைச்சா ரொம்ப விசேஷம். தாமரை பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது. அந்த மகாலட்சுமியை நம்ம போய் பெருமாளுக்கு கொடுக்கும் போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் நீங்களே உணர்ந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி 11 வார வெள்ளிக்கிழமையும் தாமரை பூ அதை மட்டும் கொண்டு போய் நீங்க பெருமாளுக்கு சாட்டுங்க. கூடவே துளசி இருந்துச்சுன்னா துளசியும் கொண்டு போய் சாட்டுங்க. துளசியும் தாமரையும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதை போய் மட்டும் நீங்க செஞ்சா போதும், வேற எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேணாம்.
பெருமாளை போய் நினைச்சு மனசார வந்து நீங்க எப்பவும் எங்க கூடவே இருக்கணும், எங்க கஷ்டங்கள்லாம் தீரணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த தாமரை பூவையும் துளசியும் வந்து 11 வாரம் வெள்ளிக்கிழமையில போய் நீங்க கொடுக்கும்போது 11வது வாரம் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். உங்களுடைய மன சஞ்சலங்கள் கொஞ்சமாவது விலகும். அந்த வேண்டுதல் நிறைவேறாட்டியும் அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்குரிய ஒரு வழிமுறைகள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கையோட செய்யணும், எது செஞ்சாலும். அதனால நம்பிக்கையோட செய்யுங்க. இதுல வந்து நான் இந்த தீபம் ஏத்துங்க அந்த தீபம் ஏத்துங்கலாம் சொல்ல போறது இல்லை. 2 நெய் தீபம் அதை பெருமாள் கோவில்ல அந்த பூ கொடுக்கும்போது, தாமரை பூவும் துளசியும் கொடுக்கும்போது அங்க இருக்கிற விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் விளக்கு 2 விளக்கு ஏற்றிட்டு 11 வாரம் ஏற்றிருங்க. 11வது வாரம் உங்களால முடிஞ்ச சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா வெண்பொங்கல் இல்லைன்னா தயிர் சாதம், இது 3ல ஏதாவது ஒரு நிவேதனம் வீட்டிலேயே செஞ்சு எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு எச்சில் படாம எதுவும் டேஸ்ட் பார்க்காம அங்க போய் கோவில்ல கொடுத்து படைக்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து பிரசாதமா வைப்பாங்க. அவங்க வைக்கிற பிரசாதத்தோட சேர்த்து நம்ம பிரசாதத்தையும் வைப்பாங்க. வச்சுட்டு அந்த திரும்பி கொடுக்கும்போது உங்களோட பிரசாதத்தை நீங்க உங்க கையால மற்றவங்களுக்கு கொடுங்க. பெருமாள் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. இதை வந்து நீங்க 11 வாரம் வெள்ளிக்கிழமை வந்து செஞ்சுட்டு வாங்க. ரொம்பவே சந்தோஷமா நல்லபடியா இருக்கலாம். நான் வந்து மகாசக்தி மாரியம்மன் கோயில்ல இருக்கிற விஷ்ணு பகவானுக்கு வாரம் வெள்ளிக்கிழமையில செவ்வந்தி அல்லது வந்து துளசி இது 2யும் வந்து சாச்சுவேன். இனிமே நானும் தாமரை கிடைச்சா கண்டிப்பா வந்து பெருமாளுக்கு வந்து சாத்த போறேன். நெய் தீபம் வந்து நான் வந்து இன்னைக்குதான், அதாவது வெள்ளிக்கிழமை தான் வந்து நான் போட்டேன். ஆடி 3ஆம் மணில நெய் தீபம் 2 தீபம் வந்து இது தெரியறதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனாலதான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். 2 தீபம் எதுக்காகன்னா, ஒண்ணு வந்து நான் பெருமாளுக்காகவும் இன்னொன்னு வந்து மகாலட்சுமிக்காகவும் வெள்ளிக்கிழமை போட்டேன். அதே மாதிரி பெருமாள் கோவில்ல போனா சில பேர் வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருமாள் வந்து நம்ம சேவிச்சுட்டு வரும்போது மகாலட்சுமி தாயா நம்ம கூடவே வர்றதுக்காக நிற்பாங்க. அதனால நம்ம உட்காரக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரகாரத்தை சுத்திட்டு நம்ம கால் வலிக்குது, ஸ்ரீரங்கம்லாம் போனா ரொம்ப பெரிய கோவில், அங்க போய் உட்காராமலாம் இருக்க முடியாது. எப்படி இருந்தாலும் நம்ம கூட வந்து மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அது நம்ம வீட்டுல இருக்கிற நேர்மறையான எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், இதை பொறுத்துதான் நம்ம வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும். நம்ம சாமி மட்டும் கும்பிட்டுட்டு நிறைய வந்து தப்பு தவறுகள்லாம் பண்ணிட்டு மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் எப்பவுமே இருக்காது, எத்தனை விளக்கு ஏற்றினாலும். அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எது பண்ணாலும் நான் கரெக்டா தான் இருக்கேன் ஆனாலும் என் கஷ்டம் வந்து தீரல, இன்னும் என்னதான் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகள் வந்து செய்யுங்க. லட்சுமி குபேர பூஜை செய்யுங்க. வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த 11 வார வெள்ளிக்கிழமையில பெருமாளுக்கு உங்க வீட்டு பக்கத்துல எந்த பெருமாள் கோவில் இருக்கோ அங்க போய் நீங்க 11 வார வெள்ளிக்கிழமையில தாமரைப்பூ துளசி சாற்றி நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. 11வது வாரம் உங்களால முடிஞ்ச நிவேதனம், பெருமாளுக்கு உரிய நிவேதனமா ஆண்டவனுக்கு உரிய நிவேதனமா நீங்க வந்து படைச்சிட்டு 10 பேருக்கு உங்க கையால கொடுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தினால நம்ம வாழ்க்கையில வந்து சீரும் சிறப்புமா நம்ம வாழ முடியும். அதனால இந்த சனிக்கிழமையில உங்களுக்கு இந்த பெருமாளை பத்தின அந்த விஷயங்கள் சொன்னதும் அந்த பூஜையை பத்தி சொன்னதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாளைக்கு ஆடி பெருக்க பத்தி வீடியோ வரும், கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நன்றி.